ரயில்வே பட்ஜெட்டில் கட்டண உயர்வு எதுவும் அறிவிக்கப்படவில்லை. ரயில் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்யும் நடைமுறைகளில் மாற்றங்கள் செய்யப்படும் என்று ரயில்வே பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. ரயில்வே பட்ஜெட் தாக்கல் செய்த சதானந்த கவுடா, கடந்த 2000-2001 ஆண்டில் ஒரு பயணிக்கு 1 கிலோமீட்டருக்கு 10 பைசா இழப்பை ரயில்வே சந்தித்ததாகவும், அது 2012-2013 ஆண்டில் 23 பைசாவாக உயர்ந்துள்ளதாகவும் தெரிவித்தார். நிதி நெருக்கடியில் தத்தளித்த ரயில்வே துறையை காப்பாற்றவே ரயில் கட்டணம் கடந்த மாதம் உயர்த்தப்பட்டதாகவும், அதன் மூலம் ரயில்வேக்கு 8000 கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் கிடைக்கும் என்றும் சதானந்த கவுடா கூறினார். கடந்த மாதம் ரயில் கட்டணம் உயர்த்தப்பட்டதால் நடப்பு பட்ஜெட்டில் பயணிகள் கட்டணம், சரக்கு கட்டணத்தில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. This state of affairs of Indian Railways needs immediate course correction. Among the many corrective steps that I have planned out, fare revision was one, which was a tough but it was a necessary decision. This fare revision will bring Indian Railways an additional revenue of rupees 8,000 crore. டிக்கெட்டுகளை ரிசர்வ் செய்யும் நடைமுறைகளில் மாற்றங்கள் செய்யப்படும் என்றும், மொபைல் போன்கள், அஞ்சலகங்கள் மூலம் பயணச்சீட்டு முன்பதிவு பிரபலப்படுத்தப்படும் என்றும் ரயில்வே பட்ஜெட்டில் அமைச்சர் சதானந்த கவுடா அறிவித்துள்ளார். இ டிக்கெட் பதிவு செய்யும் நடைமுறைகள் மேம்படுத்தப்படும் என்றும், இ டிக்கெட் மூலம் ஒரு நிமிடத்துக்கு 7200 டிக்கெட்டுகள் பெறவும், ஒரே நேரத்தில் 1.2 லட்சம் பேர் இ டிக்கெட் சிஸ்டத்தை பயன்படுத்தவும் வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ரயில் வருகை, புறப்பாடு குறித்த தகவல்கள் SMS மூலம் அளிக்கப்படும் என்றும், A1 மற்றும் A பிரிவு ரயில் நிலையங்கள் மற்றும் தேர்ந்தெடுக்கப்படும் முக்கிய ரயில் நிலையங்களில் வைஃபை எனப்படும் கம்பியில்லா இணைய வசதி ஏற்படுத்தப்படும் என்றும் ரயில்வே பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது.